பூரி ஜெகந்நாதர் அடியார்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்மீக மாலை வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தின் புரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகந்நாதர் கோயில் பாரதத்தின் 4 முக்கிய புண்ணிய தலங்களில் சார்தாம் ஒன்றாக கருதப்படுகிறது. ஜெகந்நாதர் என்றால் அகிலத்தின் அதிபதி என்று பொருள். மகாவிஷ்ணுவின் அம்சமாக விளங்கும் ஜெகந்நாதர் தனது அண்ணன் பலபத்திரர் மற்றும் தங்கை சுபத்திரையுடன் இங்கு அருள் பாலிக்கிறார். ஆலயத்தின் வரலாற்றுச் சிறப்புகள். இக்கோயில் போயு 12ஆம் நூற்றாண்டில் கீழைக்கங்க குல அரசன் ஆனந்தவர்மன் சோடகங்கனால் கட்டப்பட்டது. கலிங்க கட்டடக்கலை பாணியில் அமைந்த இக்கோயில் சுமார் 214 அடி உயரமான கோபுரத்தை கொண்டுள்ளது. இக்கோயிலின் உச்சியில் உள்ள நீலச்சக்கரம் மற்றும் அதன் மேல் பறக்கும் கொடி ஆகியவை உலக புகழ்பெற்றவை. மூலவர்களின் தனித்தன்மை உலகில் உள்ள மற்ற கோயில்களைப் போலன்றி இங்குள்ள மூலவர் சிலைகள் கல்லால் ஆனவை அல்ல, அவை வேப்ப மரத்தால் ஆனவை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழைய சிலைகள் மாற்றப்பட்டு புதிய மரத்தால் செதுக்கப்பட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. இந்த சடங்கு நபகலேபரா என்று அழைக்கப்படுகிறது. முகம் மற்றும் கைகள் மட்டுமே தெரியும் வகையில் அமைந்த இந்த உருவங்கள் பக்தர்களுக்கு ஒரு விசித்திரமான மற்றும் தெய்வீக உணர்வை தருகின்றன. உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் புரி தேரோட்டம் உலகளவில் இலட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. ஜெகந்நாதர் தேர் நந்திகோஷம் 16 சக்கரங்களுடன் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அமையும். பலபத்திரர் தேர் தாளத்வஜா 14 சக்கரங்களுடன் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் அமையும். சுபத்திரை தேர் தர்பதலனா 12 சக்கரங்களுடன் சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் அமையும். பாரம்பரியப்படி புரி மன்னர் தங்கத் துடைப்பத்தால் தேரோடும் பாதையை சுத்தம் செய்த பின்னரே தேரோட்டம் தொடங்கும். அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள். கிருஷ்ணரின் துடிக்கும் இதயம். புரி ஜெகந்நாதர் கோயிலின் மிகப்பெரிய ரகசியம் அந்த மூலவர் சிலைக்குள் இருக்கும் பிரம்ம பதார்த்தம் ஆகும். புராணங்களின்படி மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்து தனது அவதாரத்தை முடித்துக் கொண்ட போது அவரது உடல் எரிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய இதயம் மட்டும் எரியாமல் அப்படியே ஒரு நீல நிறக்கல்லாக மாறியதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணரின் அந்த எரியாத இதயம் கடலில் வீசப்பட்டு பின்னாளில் ஒரு மரக்கட்டையாக ஒடிசா கடற்கரைக்கு வந்து சேர்ந்தது. அந்த மரக்கட்டையை கொண்டுதான் இந்திரதுய்மன் மன்னன் ஜெகந்நாதர் சிலையை செதுக்கினான். அந்த இதயமே இன்றும் சிலைக்குள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மூலவர் சிலைகளை மாற்றும் நபகலேபரா சடங்கின் போது பழைய சிலையிலிருந்து இந்த பிரம்ம பதார்த்தத்தை எடுத்து புதிய சிலைக்குள் வைப்பார்கள். இந்த மாற்றும் சடங்கு நள்ளிரவில் நடைபெறும். அப்போது முழு புரி நகரமும் இருளில் மூழ்கடிக்கப்படும், அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படும். கோயில் அர்ச்சகர் கண்களில் துணி கட்டிக்கொண்டு கைகளில் உறையணிந்து அந்த பொருளை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த பொருளை யாராவது நேரில் பார்த்தால் அல்லது தொட்டால் அவர்களின் கண்கள் பார்வை இழக்கும் அல்லது மரணம் சம்பவிக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்றும் துடிக்கும் இதயம் அந்த பொருளை மாற்றும் அர்ச்சகர்கள். அது கைகளில் ஏதோ ஒரு உயிருள்ள பொருள் துடிப்பது போன்ற உணர்வை தரும் என்று கூறுகிறார்கள். இது இன்றும் அறிவியலுக்கு எட்டாத ஒரு ஆன்மீக ரகசியமாகவே உள்ளது. கிருஷ்ணரின் பூத உடல் மறைந்தாலும் அவரது இதயம் இன்றும் ஜெகந்நாதர் ரூபத்தில் புரியில் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. புரி ஜெகந்நாதர் கோயிலைச் சுற்றி பல மர்மங்கள் இன்றும் நிலவுகின்றன. கோயிலின் உச்சியில் உள்ள கொடி காற்றின் திசைக்கு எதிர் திசையில் பறக்கிறது. கோயில் கோபுரத்தின் நிழல் பகல் நேரங்களில் தரையில் விழுவதே இல்லை. கோயிலின் சிங்கவாயில் வழியாக உள்ளே நுழையும்போது கடல் அலைகளின் சத்தம் சுத்தமாக கேட்காது. கோயில் சமையலில் 7 மண்பாண்டங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து சமைப்பார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அடியில் இருக்கும் பாண்டத்தை விட உச்சியில் இருக்கும் பாண்டத்தில் உள்ள உணவுதான் முதலில் வேகும். பக்திக்கும் கலைக்கும் அதிசயங்களுக்கும் பெயர் பெற்ற புரி ஜெகந்நாதர் கோயில் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய தலம். இங்கு வழங்கப்படும் மகா பிரசாதம் இறைவனின் பேரருளாக கருதப்படுகிறது.
ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.